வணக்கம் நேயர்களே. ஃப்ரைட் ரைஸ் இதை சொல்லுகின்ற பொழுதே பலருக்கு வாய் ஊறலாம். ஏனென்றால் இப்பொழுது அதிகமானவர்கள் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுகின்ற உணவு இந்த ஃப்ரைட் ரைஸ். இதை செய்வதற்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது உணவுகள், இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது, ஃப்ரைட் ரைஸை அதிகம் நாங்கள் சாப்பிடலாமா என்ற விஷயத்தை பார்ப்போம். ஃப்ரைட் ரைஸ் அதிகமான எண்ணெய், நெய் வகைகள், முட்டைகள் சமைக்கப்பட்ட முட்டைகள், சாதம் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இது அதிகமான கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள் எல்டிஎல் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஃப்ரைட் ரைஸில் நார்ச்சத்து இல்லை என்று சொல்லுகின்றார்கள். நார்ச்சத்துக்கள் இல்லை, அதனால் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா. ரெண்டாவது நான் சொன்னது போல் சோடிய பொருட்கள், உப்பு மற்றும் சர்க்கரை அளவுகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதால உயர் இரத்த அழுத்தம், இதய பிரச்சனை, காலப்போக்கில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காம் இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா. ஏன்னு சொன்னால் இதற்கு பயன்படுத்தப்படுகின்ற காய்கறிகள், இறைச்சி வகைகள், சாதம் போன்றவை பதப்படுத்தப்பட்டவை. அவற்றை வைத்து எண்ணெய், நெய் போன்றவற்றை கலந்து சமைத்த முட்டைகள் எல்லாம் வைத்து செய்கின்ற பொழுது சோடியம், சர்க்கரையினுடைய அளவுகள், கொழுப்பினுடைய அளவுகள் எல்லாம் அதிகரித்து காணப்படும். இவை நாளடைவில் உங்களை ஒரு நோய்க்காரர்களாக கொண்டு வரும். அதிலும் குறிப்பாக நான் சொன்னது போல ஆரம்பத்தில் மலச்சிக்கல் நோய் ஏற்படுவதோடு உயர் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். உயர் இரத்த அழுத்தம் என்பது ஏற்பட்டால் திடீர்னு ஹை ப்ரெஷர் உங்களுக்கு ஏற்பட்டே ஆகும், மாற்றம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள், மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதே போல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள், இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுகிறது. இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் நாங்கள் டெய்லி சாப்பிடுவோம், அதுதான் எங்களோட ஃபேவரேட் அப்படி சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் மாற்றியே ஆக வேண்டும். ஒரு ஆசைக்காக கிழமையில் ஒரு நாள் 2 கிழமைக்கு ஒருக்கா சாப்பிட்றது வேறு பிரச்சனை, அளவாக நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம், அது உங்களுக்கு பிரச்சனையாக பெருசாக ஏற்படாது. அதே வாடிக்கையாக வச்சுக்கொண்டு எனக்கு லஞ்ச் டைம் உண்டா ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும், அல்லது ஒவ்வொரு நாளும் எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி சொன்னால் அது உங்களை பாரிய நோய்களுக்கு உட்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுக்கு காரணம் நாங்கள் சொன்னது போல் அளவுக்கு அதிகமான சர்க்கரை, எண்ணெய் வகைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள் அதிகமாகும். நார்ச்சத்துக்கள் ஃப்ரைட் ரைஸில் குறைவு. சோடியம் அதிகமாகும் பொழுது, நார்ச்சத்து குறைகின்ற பொழுது மலச்சிக்கல் இருந்து எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தயவு செய்து அன்பான உறவுகளை, உங்கள் பணத்தை கொடுத்து அதிகமாக நீங்கள் சாப்பிட வேண்டாம். இதில் இந்த ஹோட்டல் நடத்துகிறவங்க நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பேசாதீங்க, கோவிக்காதீங்க. நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் ஓகே, ஆனால் வாங்குறவங்க தங்களுக்கு உகந்த மாதிரி ஒரு தங்களை எப்போ சாப்பிடணுமோ அப்போ ஒரு கிழமையில் ஒருக்கா அப்படி சாப்பிட்டா ஓகே. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டா அது உங்களுக்கும், ஹோட்டலில் வேலை செய்கிற உங்களுக்கும் அது கூடாதான். நீங்களும் எல்லா நேரமும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது உங்களுக்கு கூடாது, கஸ்டமர்ஸுக்கும் கூடாது. எனவே இது ஒரு பொதுவான விழிப்புணர்வாக நாங்கள் இது தருகிறோம். ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் அதிகமாக கெட்ட கொழுப்புகள் எல்லாம் உடலில் அதிகரிக்க செய்வது மட்டுமில்லாமல் இதய நோய், புற்றுநோய் எல்லாம் ஏற்படுவதற்கு வழி சமைக்கும். எனவே அன்பானவர்களே, சில உணவுகளை நாங்கள் ருசிக்காக மட்டும் சாப்பிடுவோம். டேஸ்ட், ஒன்லி டேஸ்ட். அது தவிர அதில் ஊட்டச்சத்து இருக்கா, ஏதாவது பிரயோசனம் இருக்கா, ஏதாவது சத்து இருக்கான்னா ஒன்றுமே இல்லை. சும்மா வயிற்று பசிக்காக, ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம். எனவே அப்படி இல்லாமல் அதிகமான பணங்களை கொடுத்து ஒரு டேஸ்ட்டுக்காக நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு வருத்தத்தை தருமானால் அந்த வருத்தத்தை மாற்றுறதுக்கு நீங்கள் இன்னும் அதிகமான பணத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் இல்லையா? எனவே எதுவானாலும் நாங்கள் அளவோடு இருந்தால் நல்லது. எனவே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட வேண்டாம், அது ஒரு தப்பான உணவு, கூடாத உணவு என்று நாங்கள் சொல்லவில்லை. அளவுக்கு அதிகமானால் பிரச்சனை, அளவோடு இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.